வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் ஜனநாயகம் என்பது கட்டமைப்பு அல்ல, கலாச்சாரம். இந்தியாவில் 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் மாநிலங்களை ஆளுவதே அதற்கு சாட்சி என கானா நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி உரை. மாநிலம் முழுவதும் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சென்னை அடையாறில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சென்றபோது சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்து உற்சாகம். முதல்வர் திறந்து வைத்த ஒரே வாரத்தில் வேலூர் சிறப்பு பல்நோக்கு மருத்துவமனை மூடப்பட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகார். மருத்துவமனையை உடனடியாக திறக்க கோரி வரும் 8ஆம் தேதி வேலூரில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு காப்போம் என்ற எடப்பாடி பழனிசாமியின் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. பாஜக RSSஐ அருகே வைத்துக் கொண்டு நாட்டை எப்படி காப்பாற்றப் போகிறீர்கள் எனவும் EPSக்கு கேள்வி. அவருடைய தமிழ்நாடு காப்போம் பயணம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். ஆனால் பாஜக RSS உள்ளிட்ட சங் பரிவார்களோடு சேர்ந்து எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்றப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. திமுக அதிமுக உடன் கூட்டணி பேச்சு நடப்பதாக கூறப்படுவது வதந்தி என ராமதாஸ் விளக்கம். செயற்குழு, நிர்வாக குழு மற்றும் பொதுக்குழு கூடி கூட்டணி பற்றி முடிவு செய்யும் என்றும் திட்டவட்டம். பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுக பேசிட்டு இருக்காங்க, அங்க அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வதந்திகள் தான். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் தாக்கப்படுவதை வீடியோ எடுத்த சத்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக DGPக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் காவல்துறை நடவடிக்கை. அஜித்குமார் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சத்தீஸ்வரனுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது யார் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி. அஜித்குமாரின் கொலையில் அவிழ்க்கப்படாத பல முடிச்சுகள் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு. அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த நிகிதா மீதான 25 லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும். புகார் அளித்த தனியார் கல்லூரி நிர்வாக மேலாளர் திருமங்கலம் ASP-யிடம் முறையீடு. ஓசூர் அருகே சிறுவன் கொலைக்கு பின்னணியில் உள்ள அனைவரையும் கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்ட SP தங்கதுரை நேரில் பேச்சுவார்த்தை. திருவள்ளூரில் தாயுடன் நடந்து சென்ற 2 வயது பெண் குழந்தையை கடித்த நாய். குடியிருப்பை பராமரிக்கும் நிர்வாகம் மீது காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் வைத்ததுதான் சட்டமா என்றும் இது என்ன போலீஸ் ராஜ்யமா என்றும் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. தாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்ற அடிப்படையில் செயல்பட இது என்ன போலீஸ் ராஜ்யமா என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், எந்த வழக்கில் இந்த கேள்வியை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது? பாலியல் வன்கொடுமை வழக்கு ஒன்று. இதில் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தன்னுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்ய உத்தரவு கூறி பாதிக்கப்பட்ட அந்த பெண் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது.
இன்று மதியம் இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டிய சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட்டை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அதன்படி இன்று மாலை 4 மணிக்கு அவர் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய வாக்குமூலத்தை ஏன் பதிவு செய்யவில்லை, பதிவு செய்வதில் என்ன சிக்கல் உள்ளது என்று மேஜிஸ்ட்ரேட்டிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மேஜிஸ்ட்ரேட் சம்மன் அனுப்பியும் கூட அதில் அந்த சம்மனை காவல்துறை திருப்பி அளித்து விட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். இதையடுத்து இது போன்ற மோசடிக்கு நீதிமன்றத்தையும் உடனடியாக ஆக்குவதாக காவல்துறைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி வாக்குமூலம் பதிவு செய்ய வந்தவரை பாதிக்கப்பட்டவர் ஏன் துன்புறுத்தீர்கள், குற்றவாளிகள் கூட இந்த அளவுக்கு துன்புறுத்தவில்லை என்று தெரிவித்தார். அதே போல அந்த குறிப்பிட்ட மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தான் வாக்குமூலம் பதிவு செய்ய வேண்டும் என எந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி மன உளைச்சலில் வரும் பாதிக்கப்பட்டவர்களை அருவருக்கத்தக்க வகையில் நடத்தும் காவல்துறையினர் சட்டத்தில் உள்ளதை செய்ய மறுத்து தெனாவட்டாக செயல்படவும் கடன் தெரிவித்தார். அதே போல சட்டத்தின்படி செயல்படாமல் நாங்கள் வைத்துதான் சட்டம் என்ற அடிப்படையில் காவல்துறை செயல்படுவதாக குறிப்பிட்ட நீதிபதி இது என்ன போலீஸ் ராஜ்யமா என்று எழுப்பினார். அரசும் காவல்துறைக்கு இது போன்ற காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருப்பது துரதிருஷ்டம் என்றும் குறிப்பிட்ட நீதிபதி இதுபோல் செயல்படும் காவல்துறை அதிகாரியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அதே போல் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். இதன் பின்னர் இந்த வாக்குமூலம் பதிவிற்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் தற்போது காவல்துறைக்கு நீதிபதி வேல்முருகன் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். பாலா, விவரங்களுக்கு நன்றி மதன். பழனி முருகன் கோவிலில் நடிகை நயன்தாரா தனது கணவர் விக்னேஷ் சிவனுடன் சாமி தரிசனம் செய்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அங்குபாபு. அங்குபாபு, விவரங்கள். பழனியை அடுத்த பொள்ளாச்சியில் தற்போது மூக்குத்தி அம்மன் 2 படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொள்ள வந்த நயன்தாரா இன்று பழனி கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்தார். நயன்தாரா அவரது கணவர் விக்னேஷ் சிவன், குழந்தைகள் உயிர் உலக் ஆகியோர் அனைவரும் மலைக்கு வந்தனர். அடிவாரத்திலிருந்து ரோப்கார் மூலம் மலைக்கு சென்ற அவர்கள் சுவாமியை வைதிகால் அலங்காரத்தில் தரிசனம் செய்துவிட்டு போகர் சன்னதியில் போகரையும் வழிபட்டனர். அவர்களுக்கு திருக்கோயில் சார்பில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நயன்தாராவை பார்த்தவுடன் பக்தர்கள் அனைவரும் அவரது பெயரை சொல்லி அழைக்க நயன்தாரா மற்றும் விக்னேஸ்வரன் இருவரும் கையசைத்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். பலரும் கீழே மலைக்கோயில் அடிவாரம் வந்த நயன்தாராவுடன் பலரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். திருக்கோயில் மலையில் நயன்தாரா பஞ்சாமிர்த பிரசாதம் வாங்கி குழந்தைகளுக்கும் ஊட்டி வச்சு அனைவருக்கும் வணக்கம் சொல்லுமாறு குழந்தைகளுக்கும் அறிவுறுத்தினார். பலம், விவரங்களுக்கு நன்றி அங்குபாபு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்புவனம் அருகே காவல்துறை விசாரணையின் போது உயிரிழந்த அஜித்குமாரிடம் நீதிபதி விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். பலரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் உயிரிழந்த அஜித்குமாரின் தாயாரிடமும் தற்போது நீதிபதியின் விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தது. அதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் நியமிக்கப்பட்ட நிலையில் அவர் தொடர்ந்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். அந்த வகையில் உயிரிழந்த அஜித்குமாரின் தாயாரிடமும் தற்போது நீதிபதி விசாரணை நடத்திய நிலையில் அந்த விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழந்த வழக்கில் தற்போது மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 2வது நாளாக விசாரணை நடத்தி வருகிறார். உயிரிழந்த காவலாளி அஜித்குமாரின் தாயாரிடம் விசாரணை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அஜித்குமாரின் சகோதரர் நவீனிடம் விசாரணையை தொடங்கி இருக்கிறார் மாவட்ட நீதிபதி.